நொய்யல் ஆறு எப்படி நமக்கு உருவாகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 ஓடைகள் சேர்ந்து தான் நமக்கு நொய்யல் ஆறா உருவாகுது. தென்பகத்தில் வந்து 23 ஓடைகளும், வடக்கு பக்கத்தில் வந்து 11 ஓடைகள் சேர்ந்து மொத்தம் 34 ஓடைகள் சேர்ந்து நம்மளுக்கு வந்து நொய்யல் ஆறா நமக்கு உருவாகுது. இந்த ஒவ்வொரு ஓடையிலுமே நம்ம வந்து மேம்பாட்டு பணிகள் செய்கிறோம். ஓடையில் வந்து ஓடையை தூர்வாடுறோம், புதிய தடுப்பணைகள் கட்டுறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தடுப்பணைகளை வந்து பழுது பார்க்குறோம், தடுப்பணைகளை வந்து கொள்ளளவு அதிகப்படுத்துறதுக்கு தூர்வாடுறோம். இது மாதிரி பல்வேறு பணிகள் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம நொய்யல் நதியை உருவாருக்கு மேல் பகுதியிலே இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு வரோம். 2 பகுதியுமே, தென் பகுதியிலும் நிறைய பணிகள் செய்கிறோம், வடக்கு பகுதியிலும் நிறைய வேலை செய்கிறோம். தென் பகுதியில் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஊத்துப்பள்ளம் செக் டேம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணோம். பெரிய அளவில் வந்து விவசாயிகளுக்கு பயன் கொடுத்துட்ருக்கு. முண்டந்துறை செக் டேம் வந்து பண்ணியிருக்கோம், ஆழப்படுத்தியிருக்கோம், கொள்ளளவு அதிகப்படுத்தியிருக்கோம். விவசாயிகளுக்கு அங்கேயும் வந்து பெரிய லெவலில் பயன்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நண்டங்கரை வந்து செக் டேம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மசவரம்பு ஓடையை நம்ம தூர்வாரிருக்கோம். மசவரம்புக்கு ஓடை கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான ஓடை. நொய்யல் ஆற்றுக்கு நிறைய ஓடைகள் இருந்தால் கூட மசவரம்பு ஓடை ரொம்ப முக்கியமான ஓடை. ஆண்டுதோறும் வந்து தண்ணியை வந்து கொண்டு வரக்கூடிய ஓடையில் அதுவும் ஒன்று. அந்த ஓடையில் வந்து 7 தடுப்பணைகள் வந்து கட்டியிருக்கோம். ஒரு 6 கிலோமீட்டர் தூர்வாரி இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு வந்து நிறைய பயிர் சேதங்கள் கொடுத்துட்டு இருந்தது. தண்ணிக்காக யானைகளுக்குள்ள வந்து மலை அடிவாரங்களில் நிறைய தடுப்பணைகளை வந்து நம்ம உருவாகியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு பணிகளை வந்து நம்ம நொய்யலாறு உருவாருக்கு முன்னாடி நொய்யலாருக்கு தண்ணியை கொண்டு வரக்கூடிய இந்த ஓடைகளை நம்ம நிறைய பணிகள் செஞ்சுட்டு வரோம். அதேமாரி வடக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா நரசிபுரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து நம்ம 6 தடுப்பணைகள் கட்டியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கூடுதுறையில் வந்து ஒரு முக்கியமான வந்து வேலையை செஞ்சுருக்கோம். அது பேர் கூடுதுறை. இந்த கூடுதுறை எங்கே இருக்குன்னா ஆலந்துறைக்கு வடக்கு பக்கத்தில் நொய்யல் ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கூடுதுறை. இது ஏன் கூடுதுறைன்னு வச்சுருக்காங்கன்னா சின்னாறு காஞ்சிமான் நகதி 2 சேர்ந்து தான் நம்மளுக்கு நொய்யல் ஆறா உருவாகுது. ஸோ நம்மளுக்கு வந்து மேற்கிருந்து வரக்கூடிய சாய்டி வயலிருந்து வரக்கூடிய சின்னாரும், நரசிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் நிறைய ஓடைகள் எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன சின்ன ஓடைகள்லாம் சேர்ந்து காஞ்சிமான் நதியாக வந்து கீழே வருது. இது சின்னாரும் காஞ்சிமான் நதியும் சேரக்கூடிய ஒரு இடம் தான் கூடுதுறைன்னு சொல்கிறோம். கூடுதுறைக்கும் சிறுதுறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம எப்போ வந்து இந்த நொய்யல் ஆற்றை வந்து மீட்டெடுக்கணும், நொய்யல் ஆற்றினுடைய மகத்துவத்தை வந்து நம்ம அந்த மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சோமோ அப்போ நொய்யல் ஆற்றுறான்னு ஒரு நடைப்பயணம் செஞ்சோம். நம்ம கூடுதுறையில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும் நடைப்பயணமாக வந்தோம். அந்த நடைப்பயணத்துடைய நோக்கம் என்னன்னா நொய்யல் ஆற்றினுடைய மகத்துவம் என்ன, நொய்யல் ஆறு எப்படி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த நொய்யல் ஆத்திரா வந்து தொடங்கணும். ஆரம்பிக்கும் போது ஒரு எண்ணக்கூடிய அளவில் தான் நம்மளுக்கு மக்கள் தொகை நம்ம நடைப்பயணத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து சேரும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இந்த நடைப்பயணத்தில் நம்மளோட வந்தாங்க. அதனால் ஆரம்பத்திலே வந்து கூடுதுறைக்கும் சிறுதுறைக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு. அதன் அடிப்படையில் கூடுதுறையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்தது. விவசாயிகள் வந்து நம்ம சிறுதுறை ஆஃபீஸில் நம்மளை பார்த்து சில கோரிக்கைகள் வச்சாங்க. பிரச்சனை வந்து ஒன்று வந்து என்னென்னா 2 ஆறு ஒன்று சேர இடத்துல கொஞ்சம் தண்ணி வேகமாக இருக்குது. அதனால விவசாய நிலம் வந்து ஆறாக மாறுது, ஆறு வந்து விவசாய நிலம் மாறுது. அதனால் அது சரி செய்யறதுக்கு நீரோட்டத்தினுடைய ஒரிஜினல் கோர்ஸ், அதை ஏற்கனவே போன சரியான பாதையில் போகிறதுக்கு உதவி நம்மகிட்ட கேட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். விளைநிலம் வந்து அதை விவசாய நிலம் ஆறாமல் இருந்தது, அங்கே பழையபடி மண்ணை போட்டு விவசாய நிலமாக மாற்றிருக்கோம். ஆறுகள் வந்து அங்கங்கே பிரிஞ்சு தண்ணி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்கே ஓடிட்டு இருந்தது, அது சரிவர கொண்டு போகிறதுக்கான வேலைகள் செஞ்சுருக்கோம். 2வது என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சைடில் வந்து கரை அரிப்பு அதிகமாக இருந்தது, அங்கே மேலும் வந்து கரையை வந்து அரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நொய்யல் வனம் அப்படின்ற ஒரு வனத்தை உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 1650 மரங்கள், நாட்டு மரங்கள் நம்ம நட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு 52 வகையான நாட்டு வகை மரங்கள் வந்து கரையில் நட்டிருக்கோம். பூ மரங்கள் நம்ம நட்டிருக்கோம். பறவைகளுக்கு வந்து பல மரங்கள் நட்டிருக்கோம். பீஸ் பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து பூச்செடிகள் பூ மரங்கள் நட்டிருக்கோம். இது மாதிரி எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய வகையில் தான் மரங்களை தேர்வு செஞ்சு திட்டங்கள் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இது போக அங்கே சம்பிரதாயங்கள் நடக்கக்கூடிய இடம். அங்கே வந்து மக்கள் வந்து சடங்குகள் பண்ணிட்டு குப்பையில் வந்து போடுறாங்க, துணிகளை தூக்கி வீசுறாங்க. அதை முறைப்படி செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே புதுசாக தொட்டி போட்டு கொடுத்துருக்கோம். அந்த பகுதியில் வந்து நிறைய புதர்கள் அதிகமாக இருந்தது. சடங்குகள் பண்ணக்கூடிய மக்கள் வந்து எளிதாக சடங்குகள் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நிறைய பகுதியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். ஒரு புறம் வந்து சிறுதுளி வந்து இது மாதிரியான சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகள் தொடர்ந்து ஒட்டுமொத்த கோயம்புத்தூருடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு நிறைய மேம்பாட்டு திட்டங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இருந்த போதிலும் சின்ன இன்னும் வந்து மாறுதல்கள் வந்து அந்த பகுதியில் தேவைப்படுது. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்த சடங்குகள் வந்து வரக்கூடிய மக்கள் வந்து துணியில் அப்படியே ஆற்றுக்குள்ளே வந்து வீசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து குடிக்கிற மக்கள் குடிச்சிட்டு பாட்டில் வந்து ஆற்றுக்குள்ளே போடுறாங்க. இதெல்லாம் எங்களை மாதிரி பொது வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு சின்ன மன வருத்தங்கள் உருவாக்குது. ஸோ பொதுமக்களுக்கு என்ன வேண்டி கேட்டுக்கிறோம்னா இது மாதிரி சடங்குகள் செய்யும்போது
அங்கே தனியாக தொட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். பிளாஸ்டிக் வந்து தனியாக போடணும், துணியில் வந்து தனியாக போடணும், இது மாதிரியான வசதிகளும் அங்கே செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறது வந்து நீர்வளத்துறையிலிருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து நம்மளோட தான் இருந்து நம்மளுக்கு போதியான அனுமதியும் வசதியும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. சிட்டியும் எடுத்துக்கிட்டோம்னா கார்பரேஷன் கமிஷனர் சார் வந்து நிறைய நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ வெற்றிகரமான திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு கோயம்புத்தூர் மற்றும் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் தொடர்ந்து வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுனால இது மாதிரி வெற்றி திட்டங்கள் எங்களால் செய்ய முடியுதுங்க. நன்றி.